லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறதுன்னு கேட்டீங்கன்னா, வர்ற 10ஆம் தேதி நாளைக்குங்க 10/1/2026 11 இருக்கு. இருந்தாலும் நான் முதல்ல 10/1க்கு சொல்லிடுறேன். 10/1/2026 பொறுத்த மட்டும் நாளைக்கு மதியத்துக்கு மேலேங்க அஷ்டமி ஆரம்பிச்சிருதுங்க. இந்த அஷ்டமி ஆரம்பிக்கிறத பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி. இதுதாங்க மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி ரொம்ப ரொம்ப விசேஷம். படி இழக்கிறதுங்க நாளைக்கு தாங்க படி இழக்கிற நாள். இப்போ நீங்கள் பொதுவாக சிவன் கோயிலுக்கு போய் நாளைக்கு நீங்கள் அரிசி வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் அமையுங்க. நீங்கள் கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறவங்க, ஒரு தொழில் அமையலைன்னு நினைக்கிறவங்க, பொதுவாகவே உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்குதோ அதை நீங்கள் நாளைக்கு போய் நீங்கள் அரிசி ரொம்பலாம் வேணாங்க, உங்களால் முடிஞ்சது 1/4 கிலோ 1 கிலோ உங்கள் இஷ்டம், அது மட்டும் கொஞ்சமாக அந்த கோயிலுக்குள்ளே அது போயிடணும். அந்த அதை மட்டும் நீங்கள் நாளைக்கு பண்ணுங்க. அவர் நாளைக்கு தான் படி இழக்கிறார். படி இழக்கிற நாள். அதில் போய் நாளைக்கு கால பைரவருக்கு ரொம்ப விசேஷம். நாளைக்கு சனிக்கிழமையில தேய்பிறை அஷ்டமி வர்றது கொடுத்து வச்சுருக்கணும். அதில் வரும்போது அதுவும் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி சனிக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். நாளைக்கு அதை பண்ணுங்க. இல்லைங்க நாளைக்கு எனக்கு தோதில்லைங்க வெளியில் போகிறேன்னு நினைக்கிறவங்க கூட ஞாயிற்றுக்கிழமையே அதிதி தான். அதாவது அஷ்டமியும் நவமியும் கலந்த மாதிரி தான் இருக்கு. அஷ்டமி சனிக்கிழமை மத்தியானம் ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் இருக்கு. இருந்தாலும் சனிக்கிழமை பண்றது விசேஷம், முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை போகலாம். அது பண்ணுங்க. உங்களுக்கு நடக்காத காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. இதை தவற விட்டுறாதீங்க. அதுக்காகத்தான் மெயினாக இப்போ இந்த வீடியோவே இன்னைக்கு போட்டது. நாளைக்கு சாயந்தரம் காலபைரவருக்கு விளக்கு போடுங்க. உங்கள் வேண்டுதலை வச்சு விளக்கு போடுங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே.